இப்போ வந்து கலெக்டர்களுக்கே எதிராக பேசுறதா நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. PS கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றிய புத்தகங்கள் இருக்கு. PS கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் ஆந்திராவில் வந்து பட்டியல் சாதி மக்களுக்கான துணை திட்டம், சிறப்பு கூறு திட்டம், ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் இருக்கு. இதெல்லாம் வரதுக்கும் பழங்குடியினருக்கு வரதுக்கும் அவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தவர். இன்னைக்கு நம்ம காஸ்ட் சர்வே பத்தி பேசுறோம் இல்லையா, காஸ்ட் சென்சஸ் பத்தி பேசுறோம் இல்லையா, அவரு 2014-15 இருந்து காஸ்ட் சென்சஸ் பத்தி பேசி அவர் இறந்து போற வரைக்கும் காஸ்ட் சென்சஸ்க்கு அட்வொகேட் பண்றாரு. அவரை வந்து எவ்வளவு பாராட்டினாங்கன்னா மக்கள், அவர் வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவர் தான். கேரளாவில் ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவர். இருந்தாலும் ஆந்திராவில் ஒரு வேலை பார்த்ததை பார்த்து அங்க இருந்த பட்டியல் சாதி மக்கள் 2ஆம் அம்பேத்கர்னு ஒரு பாசம் மிகுதியில அவருக்கு விழாலாம் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் பண்ணிருக்காரு. இப்ப பட்டியல் சாதி மக்களுக்கு பட்டா தருவதற்கு அப்படின்றத மெக்கானிசத்தை உருவாக்கியிருக்காரு. நீங்க போய் ஏன் பட்டா தரல, இது பட்டா தந்த வீடா இப்படின்னு ரீல்ஸ் போட்டா வருமா? இது நீ இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணும், நீ எங்க விதிமுறைகளை கிரியேட் பண்ணும், நீ ஒரு பாலிசி எழுதி அந்த பாலிசி நோட்டை உங்க செக்ரட்டரி, உன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு கண்டினியூஸா அமைச்சு லாபி பண்ணணும். இல்ல அதற்கு நீ சிஎம் போய் பார்க்கணும், மனு கொடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். இந்த மாதிரி மேல் லெவல்ல இருக்கிறது எதையும் பண்ண மாட்டேன். ஆனா இருக்கிறதுலே கடைக்கோடியில் இருக்கிற அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கிளர்க்கை பிடிச்சிக்கிட்டு ஏறு. ஏன் இந்த ஏற நீ வந்து ஒரு எஸ்பிட்ட போய் ஏற, பப்ளிக்ல வச்சு ஒரு எஸ்பியை திட்டேன், இதே உன் சீஃப் செக்ரட்டரி பிரதாப் இங்க வா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பப்ளிக்கா ஹியூமிலியேட் பண்ணி அதை நான் எல்லா டிவிலையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்? இந்த ஜனநாயகத்தோட விதி என்ன? உன்னை எப்படி நீ ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி அடுத்தவங்களை ட்ரீட் பண்ணு. பப்ளிக்கா மீடியா ட்ரையல் நடத்துறதுக்குலாம் உனக்கு அதிகாரம் கிடையாது.